தமிழ்நாடு 24 நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொன்னேரி வட்டாட்சியர் நுழைவு வாயில் முன்பு ஒன்று கூடிய ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். மேலும் அரசு ஊழியர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் எப்பொழுதும் துணையாக நின்றார் என்றும், அவர் தங்களது கோரிக்கைகளை செவிமடுத்து கேட்டு நிறைவேற்றி தந்தார் என்றும், தற்போதுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அதுபோன்று தங்களது கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். ஜாக்டோ ஜியோ மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜாஜி, உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் ஜவஹர், காத்தவராயன், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க திருவள்ளூர் மாவட்ட துணைத் தலைவர் செந்தில் முருகன், வட்டத்தலைவர் அன்புச்செல்வன், தோழமை ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்கள் அகத்தியன், கண்ணதாசன், தாஸ், சரவணன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஒன்றுபட்ட போராட்டம், ஒன்றுபட்ட போராட்டம், ஒன்றுபட்ட போராட்டம், ஒன்றுபட்ட போராட்டம், ஜனநாயக போராட்டம், ஜனநாயக போராட்டம். ஜாக்டோ ஜியோவின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இன்று மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக பொன்னேரியில் ஜாக்டோ ஜியோவின் சார்பாக மிக சிறப்பான முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், 21 மாத கால நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். இருந்தாலும் தமிழக அரசு நாங்கள் நடத்திய எந்த போராட்டத்திற்கும் செவி சாய்க்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. ஆனால் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமான கோரிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று உத்தரவாதம் அளித்தார். அவர் அளித்ததின் பேரில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒட்டுமொத்தமாக வாக்கினை அளித்து ஆட்சி கட்டிலில் அமர வைத்தோம். ஏறக்குறைய 4.5 ஆண்டு காலம் ஆகியும் எங்களுடைய கோரிக்கைகள் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. அதன் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்று ஜாக்டோ ஜியோவின் சார்பாக நாங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றோம். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய ஜாக்டோ ஜியோவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய தலைவராக இருக்க வேண்டும். முன்னாள் முதல்வர் மாண்புமிகு கலைஞர் ஐயா அவர்கள் என்றுமே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஒளியேற்றக்கூடிய வகையில் இருந்தார். அவர் வழியில் வந்த அவருடைய புதல்வன் அவர்கள் இன்று முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.